மகாபெரிவாழனம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே அவள் நமக்கு எதையெல்லாம் தருகிறாள், அதாவது ஞான மார்க்கத்தில் செல்லும் பொழுது எதையெல்லாம் தருகிறாள். எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ஞான மார்க்கம் என்று சொல்லும் பொழுது ஆத்மா, அடுத்தது மோட்சம். இந்த இரண்டு விஷயங்கள் தான். இந்த இரண்டு விஷயங்களுக்கும் என்ன வேண்டும்? அவளுடைய சரணங்களை பற்ற வேண்டும். அந்த சரணங்களை பற்ற வேண்டும் என்றாலும் அவளுடைய அனுகிரகம் வேண்டும். ஏனென்றால் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அவளுடைய அனுகிரகம் இருந்தால் என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். ராஜபீட நிவேசித நிஜாஸ்ருதா அப்படின்னு பார்த்தோமா. அடுத்ததாக இப்படி இருக்கக்கூடியவள் தன்னுடைய பக்தனுக்கு எதையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் ராஜ்யலக்ஷ்மியை நமஹ. ஓம் ராஜ்யலக்ஷ்மியை நமஹ. இப்போ இந்த பதத்தை பிரிக்கும் பொழுது நமக்கே புரிஞ்சிருது ராஜ்யம், அடுத்தது லக்ஷ்மி. அப்போ இதை சொல்லும் பொழுது இதற்கு 2-3 விதமாக பொருள் சொல்கிறார்கள். ஏனென்றால் எதையுமே வெளி உலக விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பது, அடுத்ததாக ஆத்மாவோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தல். ஏனென்றால் ஞான மார்க்கம் என்று சொல்லிவிட்டோம். அப்போ இந்த வெளி உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தால் இதில் என்ன பொருள் வரும்? ராஜ்யம், லக்ஷ்மி. ராஜ்யமே ஒரு லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பொருள். அடுத்தது ராஜ்யமாகிற செல்வமாகவே அவள் இருக்கிறார். ஏன்னா லக்ஷ்மி அப்படிங்கிறது செல்வம் இல்லையா, அதனால ராஜ்யமாகிற செல்வமாகவே அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொன்று, ஒரு ராஜ்யம் அப்படின்னு இருந்தால் அதற்குன்னு பெருமை சேர்க்கக்கூடிய செல்வமாக நிறைய விஷயங்களை சொல்வார்கள். ஆமாம், ஒரு ராஜாங்கம், அதற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஊர் முழுக்க செழுமையாக இருக்க வேண்டும், செல்வ செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும், தானியங்கள் நிரம்ப பெற்றிருக்க வேண்டும், அம்பு படை நிலவலம் நீர்வளம், இது மொத்தனையும் சொல்லும் பொழுது என்ன சொல்ல தோன்றுகிறது? தன்னிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும். எப்பங்க இந்த தன்னிறைவு பெற்றதற்கும் அப்படின்னா அங்கு லக்ஷ்மீகரமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த லக்ஷ்மீகரம் அப்படிங்கிறது தான் இந்த அம்பிகையினுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை சொல்லும் பொழுது இன்னொன்றாக பொருள் சொல்லணும் இல்லையா. அண்ட சராச்சரங்கள் எல்லாமே அவள் ஆளுகைக்குள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அவளை தாண்டி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ அனைத்து செல்வங்களுக்கும் அவள் தான் அரசி. எத்தனை லக்ஷ்மி நம்ம சொன்னாலும் சரிங்க, அத்தனை லக்ஷ்மியாக இருந்தாலும் அனைத்திற்கும் அவள் தான் அரசி. ஏன்னா அத்தனை லக்ஷ்மியாக இருப்பவளும் அவள் தான். இவர்கள் அனைவருக்கும் அந்த செல்வ செழிப்பை வழங்கக்கூடிய வரத்தை கொடுத்தவளும் அவள்தான். அப்ப இவளிடம் நாம் சொல்ல வேண்டும் என்றாலும் அனுகிரகம் அவளிடம்தான் இருக்கிறது. அப்ப இவர்கள் அனைவரும் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றால் அவள் சரி என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அப்பொழுதுதான் இந்த அனுகிரகம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா, ராஜராஜேஸ்வரி அப்படின்னு. ஏன்னா ராஜாதி ராஜர்களுக்கும் ஈஸ்வரி. அப்படி இருப்பவள் என்ன பண்ணுவாளாம், ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ராஜ்யத்தை கூட பெரிய ராஜ்யமாக்குவாளாம். சரி, பெரிய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க, காணாமல் போக செய்யக்கூடியவளும் இவள் தான். அவ்வளவு பலம் நிறைந்தவள், ஆற்றல் சக்தி அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அவள். சரிங்க, இப்ப வெளியுலக விஷயங்கள் சம்பந்தமாக பார்த்தோமா. அடுத்தது ஆத்மார்த்தமாக பார்க்க வேண்டும் என்றால் ஆத்ம சாம்ராஜ்யத்திற்கும் இவள் தான் லக்ஷ்மியாக இருக்கிறார். அப்ப ஆத்மாவுக்குள் லக்ஷ்மீகரமாக இருந்து பிரகாசமாக ஒளியை கொடுப்பவளும் இவள் தான். அப்ப நமக்கு எப்பொழுது இந்த ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். சரி, பெரிய பெரிய ராஜாவா இருந்தாதானே அவங்களுக்கு ராஜ்யம், நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள், நமக்கு எப்பங்க இந்த ராஜ்யம்? அப்ப இங்க முதல்ல ராஜ்யம் அப்படிங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவள் இங்கே லக்ஷ்மீகரமாக அவள் இங்கே இருக்கிறாள் நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த இடம் ஆத்ம சாம்ராஜ்யம், அதுதான் சாம்ராஜ்யம், ராஜ்யம் அப்படிங்கிறது. அப்ப நம்ம எப்ப புரிஞ்சுக்கிட்டோம், லக்ஷ்மீகரமாக அவள் இங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, அப்பவே நமக்கு ராஜ்யம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பொருளுங்க. அப்ப அந்த ராஜ்யம்
இப்போ அதிகாரத்தில் எது ஆத்மாங்கள் அந்த ராஜ்யம். அப்போ இப்போ நம்ம எப்படிங்க இருக்கோம், ஒரு ராஜ்யம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ராஜாதிராஜனாக மாறிவிடுகிறோம். அப்போ இது அனைத்தும் எப்படி கிடைத்தது, அவளுடைய அனுகிரகத்தால். அப்போ இந்த ஆத்மாவை ஆளக்கூடிய சந்தர்ப்பம் கூட எப்போ கிடைக்கும் அப்படின்னா இவளுடைய சரணார விந்தங்களை பற்றினால்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அபிராமி பட்டர் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அப்படின்னு சொன்னார். உன்னுடைய 2 அடி தாமரைகள் இருக்கே அது ஆளுகைக்கு உண்டு, அதை பற்றினாலே போதும் ஆளுகைக்கு எனக்கு அத்தனையும் கிடைத்துவிடும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நாம் ஆள்வதற்கு, எதை, ஆத்ம ராஜ்யத்தை நாம் ஆள்வதற்கு, நாம் ராஜாதிராஜனாக மாறுவதற்கு அம்பிகை அனுகிரகம் செய்ய வேண்டும். மகாபெரியவா சரணம்.